அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஜூலை முதல் வாரத்தில் புதன் பகவான் வக்ரமடைகிறார். அந்த காரணத்தினால் பணக்காரராகக்கூடிய 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரம் என்பது வெறும் பொய் அல்ல. அது மிக முக்கியமான நம்முடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக விளங்குகிறது. ஒரு மனிதன் எப்போது பிறந்தான், அவன் எப்படி வாழ்வான், எப்படி இறப்பான், எப்படி சந்தோஷமாக இருப்பான், என்னென்ன இன்னல்களோடும் எந்த மாதிரியான சுக யோகங்கள் வரும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதுதான் ஜோதிட சாஸ்திரம். 2026 ஜூன் 30 முதல் கடகராசியில் புதன் வக்கரமாக நகர்வதாக ஜோதிடம் கூறுகிறது. புதன் வக்கரம் என்றால் பலர் ஆசைப்படுவார்கள். ஆனால் இந்த முறை சில ராசிகளுக்கு இது எதிர்பாராத நல்ல பலன்களை வழங்கும் என ஜோதிட சாஸ்திரம் என்பது கூறுகிறது. புதன் சூரியனை சுற்றி வரும் தனது சுற்றுப்பாதையில் பூமியில் இருந்து பார்க்கும் சில நாட்களுக்கு பின்னோக்கி நகர்வது போல் தோன்றும். இதையே புதன் வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. தகவல் பரிமாற்றத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழலாம். பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மீண்டும் தொடர்பில் ஏற்படலாம். முடங்கி இறந்த வேலைகள் மீண்டும் தொடங்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சில ராசிகளுக்கு இது புதிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் காலமாக அமையும் என நம்பப்படுகிறது. அந்த வகையில் முதலாவதாக புதன் பகவான் வக்ரத்தில் பணக்காரராகக்கூடிய ராசியாக ரிஷபம் ராசி இருக்கிறது. புதன் வக்ரமடையும் ரிஷப ராசிகளின் தொடர்பு நிலை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். அது திருமண பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் அல்லது அதிகப்படியாக இழுபறியில் கிடந்த பண நிலையாக இருக்கலாம். தொழிலில் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கின்றன. குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியாக மாறும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் சூழல் உருவாகும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் சாதகமான பலன்களை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. ரிஷப ராசியை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக இருக்கும் காலகட்டம் என்பதனால் அனைவரும் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான ஜாமீன் கையெழுத்தோ, தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பது, தேவையில்லாதோருக்கு பெண் கேட்டு போய் அங்கே மத்தியஸ்தராக அமர்வது, சண்டை சச்சரவு, சல்லி மனிதர்களுடன் சண்டைக்கு போவது, தேவையில்லாதவர்களுடன் உங்கள் தகுதிக்கு ஏற்றவர்களுடன் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ள வேண்டும். தகுதி குறைந்தவர்களிடம் சண்டையிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். புதன் உங்கள் ராசியிலேயே வக்கரமாக இருப்பதனால் சிந்தித்து செயல்பட்டால் பெரிய நன்மைகளை பெறலாம். கடகராசினருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க சாத்தியம் இருக்கிறது. தொழில் இருந்த தடைகள் நீங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம். சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. முக்கியமாக கடகராசி நண்பர்கள் இத்தனை ஆண்டு காலமாக எண்ணற்ற செலவுகளை செய்து வந்திருப்பீர்கள். திருமணம் நடைபெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமணத்திற்காக எண்ணற்ற செலவுகள் செய்திருப்பீர்கள் புரோக்கர்களிடம். அதற்கான வாய்ப்பு இனிமேல் இருக்காது. முக்கியமாக திருமணம், எதிர்பாராத கையெழுத்து, தொழிலில் நல்ல லாபம், அதிர்ஷ்டம் அனைத்தும் உங்களை கதவு தட்ட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக கன்னி ராசி நண்பர்கள். புதன் உங்கள் ராசியின் அதிபதி என்பதனால் இந்த மாற்றம் உங்களுக்கு குறிப்பிட்ட பலன்களை வழங்குகிறது. தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் புதிய வருமானம் உருவாகலாம். கடன் சுமை குறைய தொடங்கும். மன அழுத்தம் குறைந்து தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். நீண்ட நாளாக முடங்கி இருந்த காரியங்கள் இப்போது வேகம் பெறலாம். நீதிமன்றம் அல்லது அரசு தொடர்பான விஷயங்கள் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தொழில் லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல வருமானத்தை தரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பயணங்களால் நன்மை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன.
விருச்சிகம் ராசியை பொறுத்தவரை எதற்கெடுத்தாலும் முன்கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அது சரி என்றால் பாசமாகும், தப்பு என்றால் உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய கோபம் காத்து வரக்கூடிய செல்வங்களை முறையாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். புதன் வக்ரம் மீன ராசிகளின் படைப்பாற்றல் வெளிக்கொண்டு வருகிறது. ஊடகம், தகவல், கலை, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். வருமானம் அதிகரிக்க புதிய வழிகள் பிறக்கின்றன. நீண்ட நாள் ஆசை நிறைவேற சாத்தியம் உண்டு. முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், புதன் வக்கிர காலத்தில் அதிர்ஷ்டம் இருந்தாலும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முக்கிய ஆவணங்களில் கையெழுத்துக்கு முன் அனைத்தையும் சரிபார்க்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகளை எடுப்பதை விட நிதானமாக செயல்படவும். மின்னஞ்சல் செய்தி மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை அனுப்பும் முன் மீண்டும் ஒரு முறை சரிபார்க்க வேண்டும். 2026 ஜூன் 30 முதல் தொடங்கும் புதன் வக்ரம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை அளிக்காது. இருப்பினும் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு தொழில், பணவரவு, குடும்பம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல துறைகளில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இருப்பினும் தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்தே உண்மையான பலன்களை நாங்கள் கூற முடியும். முக்கியமாக உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஜாதக பலன் தெரிய வேண்டுமென்றால் எங்களுடைய தெய்வீக பலன்கள் ஜாதக நிபுணரை அணுகலாம். கமெண்டின் மூலம் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பதிவுகள் உங்களுக்காக பதில் கூறப்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.